அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சித்தர்கள் வழங்கிய தீட்சை என்னும் உபதேசம் மரணமிலா பெருவாழ்வு என்கின்ற சாகா கலையாகிய தீட்சை. வாக்கினில் வந்து வல்லமை வழங்கிடுவாய், தாக்குதல் தடுத்து தாயாய் தயை புரிவாய், ஏக்கம் எரித்து ஏற்றம் வழங்கிடுவாய், காக்கும் என் கடவுளே ஸ்ரீ காக புஜண்டரே. உலகமெங்கும் இறைவனுடைய திருவருட்கருணையினால் எத்தனையோ உயிரினங்கள் படைக்கப்பட்டுள்ளன. அப்படி தோன்றிய உயிரினங்கள் பிறந்து வளர்ந்து இறந்து பிறவி மரணம் என்கின்ற பிறவிச் சுழற்சியிலே மாண்டு பிறந்து உழன்று முடிவிலாத சூழலிலே தொடர்ந்து துன்புற்று கொண்டே வருகின்றது. எல்லாமல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய சிவபெருமானின் திருவருட்கருணையினாலே மனிதன் என்கின்ற உயிரினமும் படைக்கப்பட்டது. உலகிலே எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் இறைவனை உணர்ந்து நெகிழ்ந்து இறைவனை கண்டு இறைவனை உணர்ந்து இறைவனை அறிந்து இறைமயமாகி மரணமில்லாது வாழ்ந்து பிறப்பு இறப்பு என்கின்ற சக்கரச் சுழற்சியிலே மாட்டாமல் என்றென்றும் சிரஞ்சீவியாய் வாழ்வதற்கு மனித பிறவியினால் மட்டும்தான் முடியும். காரணம், மற்ற உயிர் இனங்களெல்லாம் இறைவனை ஒருவாறு பார்க்க முடிந்தாலும் இறை நிலையையோ அறிவு உன்னத நிலையோ அடைய முடியாது. மனிதன் என்கின்ற ஒருவன் மாத்திரமே பார்த்து அந்த அருளை அடைந்து மரணமில்லாத பெருவாழ்வை அடைய முடியும். உதாரணமாக, சாலையிலே ஒரு கார் உந்துவண்டி செல்கின்றது. அதை எல்லோருமே பார்க்கலாம். ஓடுகின்ற காரையோ ஓடுகின்ற ரயிலையோ செல்லுகின்ற விமானத்தையோ யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆனால் அதை சொந்தமாக்கி கொண்ட ஒருவன் மாத்திரமே அதில் வேண்டிய நேரத்திற்கு பயணம் செய்வதற்கோ ஏறுவதற்கோ இறங்குவதற்கோ எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதுபோல
எல்லா உயிரினங்களும் இறைவனை பார்த்தாலும் எப்படி காருக்கு சொந்தமான ஒருவன் அதை அனுபவிப்பது போல மனித தேகத்தை சொந்தமாக்கிக் கொண்ட ஒருவன்தான் இறைநிலையை அடைய முடியும். அதனால்தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் சொன்னார்கள்? மனிதனும் தான் உண்ணுகின்றான், மனிதனும் தான் உறங்குகின்றான். அதேபோல எல்லா விலங்கினங்களும் மிருகங்களும் உண்ணுகின்றன, உறங்குகின்றன, இனப்பெருக்கத்தை செய்கின்றன. இவன் பெரிதாக என்ன சாதித்து விட்டான் அல்லது பெரிதாக என்ன அவன் அடைந்து விட்டான்? இந்த மனித தேகம் அரிது என்பதற்கு சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த மனிதன் என்கின்ற சொல் எதிலிருந்து வந்தது? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறோமா? மனுஷன் என்ற வார்த்தையிலிருந்து தான் மனிதன் என்பவன் வந்தது. மனுஷன் என்பதற்கு என்ன பொருள் என்றால், ஜீவகதியாக, அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் குறிப்பாக மனிதனுக்கு நாசித்துவாரம் என்று சொல்லக்கூடிய மூக்குத்துவாரங்களின் வழியாக வெளியே சுவாசம் சதாகாலமும் போய் அழிந்து விடுகிறான். இப்படி வெளிநோக்கி சுவாசம் செல்வதற்கு ஜீவகதி என்று பெயர். இப்படி போகின்ற சுவாசத்தை ஒரு சித்தனாகிய குரு முகாந்தரமாக அறிந்து கொண்டு உள்நோக்கி செல்லுகின்ற சுவாச கதியை அறிந்து கொண்டால் அதுதான் சிவகதி என்று பெயர். அந்த கதியை அறிந்து கொண்டால் இவன் மரணமிலா பெருவாழ்வை அடைவதற்கு ஏதுவான வழியை அறிந்து கொள்ளுகின்றான். அப்படி வெளிநோக்கி சுவாசங்கள் போகிற பொழுது அவன் மனு நீசனாக வாழுகின்றான். அப்படி போகின்ற சுவாசத்தை எல்லாம் குருமுகாந்தரத்தால் சித்தனால் அறிந்து கொண்டு உள்நோக்கி செல்லக்கூடிய சுவாசமாக அறிந்து கொண்டால் அவன் மனு ஈசனாகின்றான். சாதாரணமாக நாம் நடைமுறையிலே பழமொழி சொல்லுகின்ற பொழுது சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்லுவார்கள். இதற்கு என்ன பொருள் சாதாரணமாக எடுத்து கொள்ளுவார்கள் என்றால், அவர்கள் மனம் போன போக்குக்கு எங்காவது சாலையில் திரிவார்கள், காடு மேடு உழல்வார்கள், எப்படி வேண்டுமானாலும் போவார்கள். இதுதான் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று அறியாமையிலே சொல்லுவார்கள். இந்த மரணமிலா பெருவாழ்வு என்ற 65வது சித்தியை கைவல்யப்படுத்தி கொண்ட சித்தர்களின் கூட்டத்து தலைவனே சிவபெருமான். சாகா கல்வியை அளிப்பதற்கு அந்த தகுதியுள்ள அத்தாரிட்டி யாருன்னு கேட்டால் சிவபெருமான். அகமாக உள்நோக்கி சுவாசம் செல்லுகின்ற பொழுது அதற்கு சிவகதி என்று பெயர். அப்படி உள்நோக்கி சிவகதியை அறிந்து கொண்டவனே சித்தனாவான். அப்படி உள்நோக்கி சுவாசம் போகின்ற பொழுது அந்த கலையை அறிந்த பொழுது அவன் மனு ஈசனாகி இரு புருவங்களுக்கு இடைப்பட்ட 72,000 நாடிகளும் ஒன்றாகச் சேரக்கூடிய இந்த உடலுக்கு தேவையான உயிர்ப்பு சக்தியை அதீதமான மிக மிக நுண்ணிய உஷ்ணத்தை தரக்கூடிய அந்த திருச்சிற்றம்பலம் என்றும் கைலாயம் என்றும் வைஷ்ணவம் என்றும் சொல்லும்படியான அந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த உயிரானது இயங்கிக் கொண்டிருக்கிறதை எவன் ஒருவன் அறிந்து கொண்டானோ அவனே மனு ஈசனாகின்றான். அப்படி மரணமில்லாத பெருவாழ்வினை அறியாமல் உண்மையான மெய் அன்பு நெறியை அறிந்து கொண்டு ஆன்ம நேயத்தையும் மனித நேயத்தையும் தன்னுடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு இரத்த அணுக்களிலும் கொண்டவனே மனுஷன் மனு ஈசன். அது அல்லாது சுயநலத்தினாலும் ஆசை வெறியினாலும் தன்னை அறிகின்ற அறிவை அறியாது கால் போன போக்கிலே செல்வதைப் போல் செல்லுகின்றானே, இறந்து விடுகின்றானே, அவனுக்கே மனு நீசன் என்று பெயர். ஆகவே உண்மையாக நாம் மனுஷனாகிய மனு ஈசனாக வாழ்வதற்கான வழியை அறிய வேண்டாமா? காலாகாலமாக இந்த மனிதன் துன்பத்திலே வாழ்ந்து வாழ்ந்து இறந்து அல்லல் படுவதைக் கண்டு பொறுக்காத எல்லாம் அல்ல சிவபெருமான் மனிதனை உய்விப்பதற்காக சித்தர்களை
ஞானிகளை இந்த உலகத்திற்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். பிறவி என்கின்ற ஒரு தலையை, மரணம் என்கின்ற ஒரு முடிவை, இந்த இரண்டையும் கடந்து நெறியடைந்து சுத்த பிரணவ ஞான தேகம் என்று சொல்லும்படியான 3 வித சித்திகளையும் அடைந்த சித்தர்கள் கூட, பிறப்பை இறப்பை வென்றுவிட்ட சித்தர்களும் கூட மனிதன் நலம் வாழ வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே வந்து அவதரித்து பிறந்து தோன்றி மனிதனை நல்வழி காட்டுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அப்படியே யானும் இது 18வது பிறவியாக வந்திருக்கின்றேன். உலகிலே தியானம் என்கின்ற ஒரு நெறியை, யோக நெறியை, தவ நிலையை காட்டுவதற்கு எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கின்றன. எத்தனையோ மார்க்கங்கள் இருந்த பொழுதும் எது உண்மையான மார்க்கம் என்பதை எவன் ஒருவன் அறிந்து கொண்டானோ அவனே புண்ணியவான், அவனே சிரஞ்சீவியாகிய வாழ்க்கையை அடைய முடியும். சித்தர்கள் மாத்திரமே உலகிலே மெய்நெறியை காட்டியிருக்கின்றார்கள். ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் மற்றும் சாதுக்களும் எத்தனையோ பேர் எத்தனையோ வழிமுறைகளை காட்டிய பொழுதும் அவர்களெல்லாம் என்ன கூறுவார்கள் தெரியுமா? நானே கடவுள், என்னை மட்டுமே நீ வணங்கு, அல்லது நான் காட்டக்கூடிய தெய்வத்தையே நீ வணங்கி உபாசித்தோ சென்றால்தான் நீ முடிவான நிலையை அடைய முடியும், இறை நிலையை அடைய முடியும். ஆகவே இதுதான் சிறந்தது, அதுதான் சிறந்தது என்று வழிகாட்டி உன்னையும் ஏமாற்றி அவனையும் தன்னைத்தானே ஏமாற்றி அவனும் இறந்து விடுவான், உன்னையும் இறக்கச் செய்வான். உனக்கு புண்ணிய வசமும் இறையருளை அடைய வேண்டிய நிலையும் இருந்தால் மாத்திரமே இதை அடைய முடியும். ஆனால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் இந்த மரணமில்லாத பெருவாழ்வை, சாகா கல்வியை அடைந்து அன்பு உருவாக, அருள் வடிவாக, ஆனந்த நிலையாக வாழ வேண்டும் என்பதே சித்தர்கள், குறிப்பாக காகபுஜண்டரின் பேராவல். யார் யார் எத்தனை வழிகளை காட்டிய பொழுதும் உண்மை வழி எது என்பதை நீ அறிந்து ஆராய்ந்து அதன் பின் செல் என்று கூறக்கூடியவர்கள்தான் சித்தர்கள். யார் யார் எதை எதை சொன்னாலும் அறிவினாலே அறிந்து கொள். அப்படி அறிவு உனக்கு முழுமையாக வராத பொழுது, பரிபூர்ணமான சரணாகதியை அடைகின்ற பொழுது, அந்த பரிபூர்ண மெய்ச்சரணாகதியே உனக்கு நல்நிலையை காட்டும். சித்தர்கள் மாத்திரமே யார் கூறிய பொழுதும் சுருதி, யுக்தி, அனுபவம் என்ற 3ற்கு எப்பொழுது ஒத்து வருகின்றதோ அப்பொழுது மாத்திரமே அதை ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சுருதி என்பது நூல்களிலே, வேதங்களிலே சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வழிகளாகும். யுக்தி என்பது இந்த வழியிலே செல் என்று ஒரு குருவோ அல்லது மகானோ சித்தனோ காட்டக்கூடிய வழி. அனுபவம் என்பது இந்த இரண்டும், அதாவது உனக்கு குருவாக இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடியது சுருதியிலே சரியாக இருக்கின்றதா, அதற்கு உவமைகளும் உதாரணங்களும் இருக்கிறதா என்பதை பார்த்து, அப்படி இருந்த பொழுதும் இவர் சொன்ன யுக்தியும் நாம் செல்லுகின்ற வழிக்கு சரிப்பட்டு வருகின்றதா, உண்மையான அன்பு நமக்கு ஏற்படுகின்றதா, உண்மையான மெய் இறை உணர்வு நமக்கு வருகின்றதா, சிரஞ்சீவி என்ற நிலைக்கு நாம் செல்ல முடியுமா என்பதை அறிவினால் ஆராய்ந்து அறிந்து நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மனிதனாக பிறந்தவன் மரணமில்லாமல் வாழ வேண்டும் என்பதே சித்தர்களின் அவா. அப்படி ஒன்று வாழ முடியுமா என்ற கேள்வியும் எத்தனையோ பேருக்கு எழத்தான் செய்யும். சாதாரணமாக நோய் இல்லாமலே வாழ முடியவில்லையே, துன்பம் இல்லாமலே வாழ முடியவில்லையே, மரணமில்லாமல் இருக்க முடியுமா என்று கேட்பதற்கு எத்தனையோ சித்தர்களும் சொல்லியிருக்கிறார்கள். வேடிக்கையாக கிராமிய பாடல்களாகவும் பாடியிருக்கிறார்கள். கொங்கணர் சொல்லுகிறார் இதை ஒரு கிராமிய பாடலைப் போல், ஊத்தை சடலம் என்று எண்ணாதே, இதை உப்பிட்ட பாண்டம் என்று எண்ணாதே, ஊத்தை சடலம் என்று எண்ணாதே, இதை உப்பிட்ட பாண்டம் என்று எண்ணாதே, பார்த்த பேருக்கு ஊத்தை இல்லை, அதை பக்குவம் பாரடி வாழை பெண்ணே. எவ்வளவு பெரிய கருத்தை,
எவ்வளவு எளிமையாகச் சொல்லியிருக்கிறார்கள். இறைவனுடைய திருவருளை அடைவதற்கு உலகிலே எத்தனையோ வழியிலே எத்தனையோ பேர் முயன்றிருக்கின்றார்கள். இந்த உலகப் பிரபஞ்சத்திலெல்லாம் துறவு நெறி என்றவுடனே முதலிலே எல்லோருக்கும் நினைவிற்கு வரக்கூடிய மாபெரும் சித்தர்தான் பட்டினத்தடிகள் அவர். காரணம், ஒரு மனிதன் துறவு மேற்கொள்ளுகின்ற பொழுது வறுமையினால் அல்லல் பட்டு இனி வாழ்வதற்கு வழியில்லை என்கிற பொழுது துறவை மேற்கொள்ளுகிறார் சிலர். வீட்டிலே மனைவியாலோ மற்றோராலோ துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அதை பொறுக்க முடியாது, இப்படியாவது போய்விடலாம் என்று துறவை மேற்கொள்ளுவோர் எத்தனையோ பேர். கடன் தொல்லை தாங்காமல் துறவியாவர் எத்தனையோ பேர். தான் நினைத்த காதலியோ அல்லது தான் நினைத்த தொழிலோ அல்லது தான் நினைத்தது ஏதோ ஒன்று நடக்காத பொழுது உலகின் மீது வெறுப்பு கொண்டு துறவு கொண்டோர் எத்தனையோ பேர். ஆனால் இவர்களெல்லாம் தான் நினைத்தது கிடைத்தவுடனே அந்த நெறியை விட்டு மாறிவிடுவார்கள். ஆனால் எல்லா செல்வங்களும் நிறைவாக பெற்று அந்த காலத்திலே மன்னனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வமும், நினைத்த உடனே இறைவனை பாடக்கூடிய திருவருள் வல்லபமும், சகல கல்வி நலமும், பரிபூரண ஆரோக்கியமும், அழகும் அறிவும் அன்பும் மிகுந்த மனைவியும், இறைவி ஒத்த தாய்ப்பாசமிக்க தாயை பெற்றிருந்த போதெல்லாம் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று ஒரு மொழியை கேட்ட மாத்திரத்திலே துறவு கொண்ட பெருமான் எம்பெருமான் பட்டினத்து அடிகள். அவரை விட இன்னொரு துறவியை சிறப்பாக கூற முடியுமா? அப்படி துறவியெல்லாம் போற்றும்படியான துறவிக்கு துறவியாம் சிவவடிவாய் இருந்த பட்டினத்து பிள்ளை என்ன சொன்னார்கள்? ஆகவே இந்த மார்க்கத்தை இறைநெறி அடைவதற்காக எல்லா சுகங்களையும் விட்டுவிட்டு துறவியானால் முடியுமா? இந்த நாட்டிலே வாழக்கூடிய வாழ்க்கையானது நரக வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆகவே இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று காட்டிலே சுற்றினால் ஞானம் கிடைக்குமா? சரி, அவையெல்லாம் விட்டுவிட்டு ஊரை சுற்ற வேண்டாம், உறவையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய ஊன் என்கின்ற உணவையும் விட்டுவிட்டு இன்னும் மேலே ஒருபடி சென்று தண்ணீரையும் கூட குடிக்காமல் சதாகாலமும் காற்றை அடக்கி காற்றை மட்டும் புசித்து கொண்டிருந்தாலும் கடவுளை அடைய முடியுமா? அல்ல இவையற்றெல்லாம் விட்டுவிட்டு வம்பே வேண்டாம் என்று ஒரு கந்தை துணியை சுற்றி கொண்டு உலகிலே நாம் உழைத்து சாப்பிடுகின்ற பொழுது வினை வசப்படுவோம், ஆகவே கிடைத்ததை உண்போம் என்று நாம் பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் ஞானம் கிடைக்குமா? இப்படி நெறியிலெல்லாம் ஞானம் கிடைக்காதப்பா. உண்மையான உள்ளன்பு வேண்டும், அவனுக்குத்தான் ஞானம் கிடைக்குங்கிறார். அந்த உள்ளன்பை காட்டக்கூடியதே காகபுஜண்டரின் ஞானக்கல்வி சாகாக்களை. எல்லாமல்ல பட்டினத்து பெருமான் என்ன சொல்லுகின்றார்? காடே திரிந்து என்ன, காற்றே புசித்து என்ன, கந்தை சுற்றி ஓடே எடுத்து என்ன, உள்ளன்பில்லாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடை மருது ஈசர்க்கு மெய்யன்பர் நாரியர்பால் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரே. இடை மருதீசர் என்பது இந்த மனமானது புறநாட்டம் கொண்டு நாசியின் வழியாக மூக்குத்துவாரங்களின் வழியாக செல்லக்கூடிய சுவாசமெல்லாம் வெளிநோக்கி ஓடுகின்ற பொழுது இந்த மனதிற்கு மாடு என்று பெயர். அப்படி இல்லாமல் உண்மையான நிலையறிந்து சாகா நிலையறிந்து சாகாத கல்வியறிந்து புருவ மத்தியாகிய திருச்சிற்றம்பலத்திலே சிதம்பரத்திலே நடனமிடுகின்ற எல்லாமல்ல எம்பெருமானை நோக்கி அகமுகமாக சிந்தனையும் சுவாசத்தையும் திருப்பி அங்கே இருக்கக்கூடிய இடம் இருக்கிறதே, அந்த திருப்பக்கூடிய நிலைக்கு நந்தி என்று பெயர். அப்படி இருக்கக்கூடிய இடத்திற்கு சிதம்பரம் என்று பெயர். அப்போ இடைமருதூர் என்பது எது? இறைவனுடைய திருவருட்கருணையினாலே அகநாட்டத்தினாலே புருவமத்தியாகிய திருச்சிற்றம்பலமாகிய திரு அண்ணாமலையாகிய வைஷ்ணவமாகிய அந்த 72,000 நாடி நரம்புகளும் சேரக்கூடிய இடத்திலே
அன்பு உருவை அடைந்து இறைவனுடைய திருவருட்கருணையினாலே அறிவு நிலை என்ற மெய்யறிவு நிலையாகிய உண்மை நிலையை அறிந்து கொண்டு உலக உயிர்களின்பால் எல்லாம் அன்பு கொண்டு அவர்கள் நலம் வாழ வேண்டுமே என்ற கருணையோடு வெளிநோக்கி திரும்புகின்றான் பார். அவன் சுவாசம் திரும்புகின்ற இடம் இருக்கிறதே, அதுவே இடைமருதூர். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய மெய் அன்பர்கள் உலகிலே எத்தொழில் செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே என்கின்ற பொழுது அந்த நிலையிலே உலகிலே எந்த நிலையில் இருந்தாலும் இவையெல்லாம் அவர்களை ஒன்றும் செய்யாது. காகபுஜண்டரும் ஞானம் என்பதிலே பரியேறிச் செவ்வாரியும் நடத்தலாகும் பஞ்சமா பாதகமும் பறந்தே போகும் என்றார். அப்படி பரியேறி செவ்வாரி செய்யக்கூடிய மெய்யான வாசியை காட்டக்கூடிய சாகா கல்வி தீட்சையை தரக்கூடியதே ஸ்ரீ காகபுஜண்டரின் ஞான தீட்சையாகும். ஆகவே துறவு நெறியிலே சென்ற பட்டினத்து பெருமான் அலைந்து அலைந்து முடிவிலே குருபுரான் சிவபுரான் திருவருட்கருணையினாலே அகத்திலே இறைவனை காணக்கூடிய இந்த சாகா கல்வி அறிந்து கொள்ளுகிறார். அதற்கு அப்புறம்தான் அழுது அழுது இறைவனை நோக்கி சொல்லுகின்றார், வாசிதனை பார்த்து மகிழ்ந்து உனைத்தான் போற்றாமல் காசி வரை போய்த்திரிந்து காலழுத்தேன் பூரணமே. எல்லாமல்ல சிவபெருமானே, மெய்யான குருவினுடைய பாதார விந்தங்களை பற்றி வாசி என்னும்படியான இந்த பேரின்ப பெருவாழ்வினை அறிந்து கொள்ளாமல் ஆலயம் ஆலயமாகச் சுற்றி நரை திரை பிணி மூப்பை பெற்று உடலெல்லாம் அயர்ந்து என் கால்களும் நிலை தடுமாறும்படியா நிலையடைந்து இப்படியெல்லாம் அலைந்தேனே என்று கூறி மேலும் என்ன சொல்லுகின்றார், உடலுக்குள் நீ நின்று உலவினதை காணாமல் கடல் மலை தோறும் திரிந்து காலழுத்தேன் பூரணமே. எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது பூரணமே என்பது நம்முடைய வலதுபுற நாசி துவாரத்தின் வழியாக செல்லுகின்ற சுவாசத்திற்கு சூரிய கலை என்று பெயர். இடதுபுற நாசி துவாரத்தின் வழியாக செல்லுகின்ற சுவாசத்திற்கு சந்திரகலை என்றும் இடகலை என்றும் பெயர். வலதுபுறத்திலே ஓடுவதற்கு பிங்களை என்றும் பெயர். வலதுபுற நாசி துவாரத்தின் வழியாக செல்லுகின்ற சுவாசத்திற்கு ரவி என்று மற்றொரு பெயர் உண்டு. இடதுபுற நாசியின் வழியாக செல்லக்கூடிய சுவாசத்திற்கு மதி என்றும் இப்படி பல்வேறு பரிபாசையான பெயர்களை கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இப்படி உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அகநாட்டத்திலிருந்து தோன்றும்படியான சுவாசம் வலதுபுற நாசி துவாரத்தின் வழியாகவும் இடதுபுற நாசி துவாரத்தின் வழியாகவும் சென்று கொண்டிருக்கிறது. இப்படி மாறி மாறி சுவாசம் போகிறது என்பதையே உலகில் 190 பேருக்கு தெரியாது. இப்படி வலதுபுற நாசி துவாரத்தின் வழியாக 2 மணி நேரமும் அதன் பிறகு 2 மணி நேரம் இடதுபுறம் இப்படி மாறி மாறி சுவாசமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு வியாதியே இல்லாமல் வாழ்வதற்கும் சித்தர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். மருந்து வேண்டாம், சுலபமான வழியை சொல்லியிருக்கிறார்கள். வியாதி வருவதற்கு முன்பும் அறிந்து கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அடிப்படை எல்கேஜி பாடம் மாதிரி. எப்படி என்று கேட்டால், ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்களும் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை சூரியகலை என்று சொல்லும்படியான வலது நாசி துவாரத்தின் வழியாக சுவாசம் ஆரம்பித்து 2 மணி நேரம் அந்த வலதுபுற நாசியின் வழியாக சுவாசம் நடக்கும். அடுத்த 2 மணி நேரம், அதாவது காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை இடதுபுறம். இப்படி மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கும். திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாட்களும் இடதுபுற நாசி துவாரத்தின் வழியாக காலை 4 6 மணி வரை 2 மணி நேரம் சுவாசம் ஓடும். இடது நாசி துவாரத்தின் வழியாக அதன் பிறகு 2 மணி நேரம் வலதுபுறம். இப்படி மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவே வளர்பிறை என்று சொல்லும்படியான, அதாவது அமாவாசைக்கு மேலாக பௌர்ணமிக்கு உள்ளாக வரக்கூடிய வியாழக்கிழமையிலே
குருவாரத்திலே வளர்பிறையாக இருக்கின்ற பொழுது சந்திரகளை வழியாகவும் தேய்பிறையாக இருக்கிற பொழுது சூரியகளை சுவாசமாக தொடங்கும். இப்படி மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்திலே நாம் நம்முடைய கையை வைத்து பார்க்கிற பொழுது சுவாசம் எந்த பக்கம் ஓடுதுன்னு தெரியும். அப்படி மாறி ஓடுகிறது என்றால் நமக்கு ஏதோ உடலிலே வியாதி வரப்போகுது என்று பொருள், அல்லது வியாதி ஏதோ சிறிய அளவிலே அங்கே தாக்கி இருக்கிறது என்று பொருள். அப்படி மாறி ஓடுகின்ற பொழுது எந்த பக்கம் நமக்கு சுவாசம் ஓட வேண்டுமோ அதற்கு அடுத்த புறத்திலே சிறிய பஞ்சை வைத்து அடைத்து கொண்டோ அல்லது குரு முகாந்தரமாக சில வழிகளை அறிந்து கொண்டோ சுவாசத்தை மாற்றிவிட்டால் எப்படிப்பட்ட வியாதியும் தடுத்து விடலாம். இதெல்லாம் அடிப்படை நிலைகள். ஆகவே இந்த துறவு நெறியினாலும் மற்ற எந்த நெறியினாலும் அடைய முடியாத ஒரு நிலையை காட்டக்கூடியவர்கள்தான் சித்தர்கள். எல்லாமல்ல பட்டினத்து பெருமானைப் போன்ற இஸ்லாமியராக பிறந்த பொழுதும் சாதி ஜமயங்களை எல்லாம் விட்டுவிட்டு இறை நெறியை உணர்ந்து எல்லா இனத்தவரையும் தன் இனத்தவராய் இறையருள் நாட்டம் கண்டோரை அக இனத்தோராகவும் இறையருள் நாட்டம் இல்லாதவரை புற இனத்தராகவும் கண்டு வாழ்ந்த எமது அப்பாவாகிய குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் ஒரு பாடலிலே குறிப்பிடுகின்றார்கள். சூத்திர பாவை கைரற்று வெளுமுன் சூட்சமக்க ஈற்றை பாரடா, ஆதி சூட்சமக்க ஈற்றை பாரடா. சூத்திர பாவை கைரற்று விழுமுன் சூட்சமக்க ஈற்றை பாரடா, ஆதி சூட்சமக்க ஈற்றை பாரடா என்று கூறி அப்புறம் பின்னாடி கூறுகின்றார்கள், இந்த இறைநிலை அடைவதற்கு இந்த மாலை அடைய முடியுமா? முடியாது என்று எப்படி அடைய முடியும் என்பதையும் கூறுகிறார்கள் மிக தெளிவாக எளிமையாக. சாத்திர வேதம் சதகோடி கற்றாலும் சமய நெறியினில் ஆச்சாரம் பெற்றாலும் பாத்திரம் ஏந்தி புறத்தில் அலைந்தாலும் பாவனையாலே உடல் உள்ளம் இளைத்தாலும் மாத்திரை போது யமன் வரும் போது மற்றொன்று உதவாது சூத்திரமாகிய தோணி கவழும் உன் சுக்கானை நேர்படுத்தி கனமே சொன்னேன். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார். அப்பா, நீ 4 வேதங்கள் இருக்குதே, இந்த 4 வேதங்களையும் நான் கரைத்து குடித்து விட்டேன் என்று நீ இருமாந்து இறந்து விடாதே. இது மாதிரி 4 அல்ல 4 கோடி வேதங்களை நீ அறிந்திருந்தாலும் இறைவனை உணர முடியாது. ஏனென்றால் வேதங்களே ஓ என்று சொல்லற்கு அறியானை. ஆகவே அதனாலும் நீ அறிந்து கொள்ள முடியாது. சரி, ஏதோ ஒரு சமய நெறியை நீ கடைபிடித்து கொண்டு அந்த நெறியிலே ஒற்றி பிறளாது வாழ்ந்த பொழுதும் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியுமா? மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியுமா? அன்பே உருவாகி இறைவனை அடைய முடியுமா? அதையும் அடைய முடியாது. சரி, இதெல்லாம் வேண்டாம், விட்டாச்சு. எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய் உக்காந்து காட்டில் உட்காந்து தவம் இருந்தால் அப்போ கிடைக்கும், உனக்கு அப்பவும் கிடைக்காது. சரி, தவமும் வேண்டாம், இறை வழிபாடு வேண்டாம், கிடைத்ததை சாப்பிட்டு விட்டு அப்படியே பரதேசி போல தெரிவோம், அப்பொழுதும் கிடைக்கும், உனக்கு அப்பவும் கிடைக்காது என்று தான் அதில் சொல்லுகிறார். ஆகவே இப்படியெல்லாம் கிடைக்காத ஒரு பொருள் ஒரு வழியிலே கிடைக்கும். ஆகவே நீ தவ வழியிலே செல்லுகின்ற பொழுது உனக்கு தவ நிலைகளிலே சில சித்திகளை தரும். அப்பொழுது சாமி சாமி என்று உன் காலில் வந்து விழுந்துருவான். ஆகவே அவனுக்கு மயங்கி இந்த மெய்யா நிலை விட்டுவிட்டு அந்த ஆசை புகழிலே போனாலும் செத்து போயிடுவாய். அல்லது இந்த யோக நிலையிலே சாகா கல்வியிலே நீ பயிலுகின்ற பொழுது உனக்கு செல்வம் கோடி கோடியாக வந்து சேரும். அப்போ இந்த செல்வமே நிலை என்று உன்னை மனதை திருப்பிவிடும். அதிலையும் போய் நீ செத்து போய்விடாதே. அல்லது இந்த கலையை பயில்வதற்கு முன்பாக உன்னுடைய மனைவியோ மக்களோ ஊரார உன்னை மதித்திருக்க மாட்டார்கள். உன்னிடத்தில் ஏற்படக்கூடிய இறை வசிய சக்தியினாலே எல்லோரும் முன்பால் ஈர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ ஏமாந்திராதே. அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உற்றார் உறவு முறை யாசூழ்ந்திருந்தென்ன ஊரு ஜனமெல்லாம் உன்னை பணிந்தென்ன
பெற்றாரும் பெண்டீரும் யாரும் இருந்தென்ன பேணும் பேரும் செல்வம் ஆனவத்தால் என்ன கர்த்தன் பிரிந்திடில் செத்த சவமாச்சு காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு எத்தனை பேர் நின்று கூக்குரலிட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டையிலே இந்த சூத்திர பாவை கயிறற்று வெளும் உன் சூட்சம கயிற்றை பாரடா அதி சூட்சம கயிற்றை பாரடா என்று அந்த பாடல் போய்கொண்டே இருக்கும். இதில் அவர் சொல்லக்கூடிய கருத்து, அந்த சூட்சமாகிய அந்த நிலை இருக்கிறதே, நீ எந்த நிலையிலாலும் அதை கண்டுகொள்ள முடியாது. இறைவனுடைய பரம்பொருள் ஸ்வரூபத்தை உணர்ந்து இறைநிலையாகிய அன்பு நிலையை கொண்டு அருள்நிலை சித்திகளை அடைந்த பொழுதும் எளிமையாக வாழுகின்றானே சித்தன், அவனுடைய திருவருள் கருணையினாலே அவன் காட்டிய நிலையினாலே உனக்கு உள்ளாக இந்திரிய ஒளியையும் கரண ஒளியையும் ஜீவ ஒளியையும் ஆன்ம ஒளியையும் தரிசித்து 5 விதமான தேகங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ சாதாரணமாக ஒரு நண்பர் வருகிறார், அல்ல ஒரு பொதுவராக ஒருவர் நமக்கு அறிமுகமாகிறார். ஐயா, உங்கள் பேர் என்ன என்று கேட்கின்றோம். அவர் சுப்பிரமணியம் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்ளுவோம். அவரிடத்திலே ஒரு கேள்வி எழுப்புகின்றோம். ஐயா, சுப்பிரமணியம் என்று உங்கள் பெயர் சொன்னீர்களே, உங்களுடைய கண்ணிற்கு பெயர் சுப்பிரமணியமா, காலுக்கா, கைக்கு, அப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கொண்டே போனால் எதுனே சொல்ல தெரியாது. ஏனென்றால் இந்த சுப்பிரமணியமாகிய இருந்த இவருக்குள்ளே இருக்க சிவமாகிய அந்த பிரணவத்தை தரக்கூடிய அதீத பொருள் இவரை விட்டு போய்விட்டு அவர் சவமாகி விடுகிறார். ஐயோ பணங்கிறான். கட்டிய மனைவி, அன்பு கொண்ட மனைவியாக இருந்தாலும் பணத்தை உள்ளே வச்சவங்க பார்க்குறதுக்கு பயப்படுவான். உறவுக்காரன் நாரப்போ சீக்கிரம் கொண்டு போட்டுருவாங்க. அப்போ எதற்கு பெயர் சொன்னார்? அந்த உடலை விட்டு அப்போ போயிடுச்சு. அப்போ அந்த சுப்பிரமணியம் எங்கே போனார்? அவரை காட்டக்கூடிய நெறிதான் ஐயா இந்த நெறி, அன்பு நெறி, அந்த ஒளி நெறி. ஆகவே இந்த ஒரு தேகர் நினச்சிக்காதேப்பா, உன் கண்ணுக்கு வெளியே தெரிகின்ற இந்த தோற்றம் இருக்கிறதே, வெளியே தெரியும்படியான இந்த உடலுக்கு ஸ்தூல தேகம், ஸ்தூலம் என்றால் சாலி, கண்ணுக்கு தெளிவாக இருப்ப ஸ்தூல தேகம். ஆகவே இதில் மட்டும் பற்று வைத்து கொள்ளாதே. அல்ல இந்த ஸ்தூல தேகத்தை மட்டும் மருந்துகளினாலே காயசித்தி சென்று கொண்டாலும் நீ அழியாமல் இருக்க முடியுமா? முடியாது. காரணம், அடுத்ததாக உள்ளே சூட்சம தேகம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சூட்சம தேகம் எது என்றால், மனம் என்ற நிலை இருந்து கொண்டு மனம் புத்தி சித்த அகங்கார கூட்டங்கள் இருக்கிறதே, இதனால் இந்த உடலை நடத்துகிறதே, அந்த உடம்புக்கு பெயர் சூட்சம தேகம் என்று பெயர். அதாவது சூட்சம தேகம் என்பது கண்களுக்கு புலப்படாது, ஆனால் உணர்வினாலே அறிந்து கொள்ள முடியும். இப்போ மனிதனுடைய கையோ காலோ எந்த அவயமோ இயங்குவதற்கு இப்படி கையை தூக்கு, காலை எடு, அல்லது அங்கே போய் இங்கே வா, இதை பார், அதை சாப்பிட்னு சொல்கிற உணர்வு சொல்லுது இல்லையா, அதற்கு பெயர் தான் மனம். அந்த மனம் சம்பந்தமான உடலுக்கு தான் இந்த சூட்சம உடம்புன்னு பெயர். சாதாரணமாக இந்த பக்கவாத நோயின்னு இருக்க நிறைய பேர் பார்த்துருப்போம், பெராலிஸ் அட்டாக்கும்போம். இது அலோபதிக் டாக்டர்கிட்ட போனாச்சு என்ன சொல்லுவார், பார்த்தாச்சுன்னா பிளட் லைன் கிளாட் ஆகி போச்சு பண்ணுவோம், கை கால் விழுந்து போச்சு. நீ மனசு தூக்கினாலும் தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஏன்? அங்கே போகக்கூடிய நாடி நரம்பு அங்கே வேலை செய்யவில்லை. இப்படி ஒரு நரம்புக்கு இந்த கதி என்றால், இந்த மனமானது நாடி நரம்புகளோடு சேரவில்லை என்றால் நீ என்ன ஆகிடுவோம்? ஒன்றாக போயிடும். ஆகவே இந்த மனம் என்று சொல்லுவது இரண்டாவது உடம்பு, சூட்சம தேகம். அடுத்ததாக காரிய தேகம். காரியம் என்ன? நமக்கு எல்லாமே சாதாரணமாக தெரியும். ஒரு காரியம் நடக்கணையான்னு சொல்லுகிறோம், ஒரு செயல்பாடு. ஆகவே இந்த மனம் இயங்குவதற்கு எது காரியமாக இருக்கிறது? ஓடுகின்ற சுவாசம். இந்த சுவாசமானது ஓடவில்லை என்றால் மனம் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. இந்த உடற்காரண கருவிகள் வேலை செய்யுமா? செய்யாது. ஆகவே இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மனம் வேலை செய்யுது. அழகாக சொல்லியிருக்கிறார்கள், மண்மனம் எங்குண்டு வாயுவும் மண்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை. சுலபமாக புரியும். ஆகவே இந்த மனமானது இயங்குவதற்கும் இந்த உடற்கருவிகள் இயங்குவதற்கும் காரியமாக இருக்கக்கூடியது சுவாசம். ஆனால் எத்தனையோ பேர் அறியாமையினாலும் அறிவு இன்மையினாலும் இந்த காற்று தான் இந்த உடலை இயக்குது, இந்த காற்று போச்சுன்னா இங்கே பலூன் காற்று போன பலூன் மாதிரி இயங்காது என்று அறிவின்மை நினைத்து கொள்வார்கள். இந்த சுவாசமானது உதிக்கின்றது ஒரு இடம் ஒன்றுண்டு,
அது ஒடுங்குகின்ற உடம் ஒன்றுண்டு. இந்த 72,000 நாடி நரம்புகளை பற்றி உச்சி முதல் சிரசு வரை இந்த உடலை இயக்கும்படிக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவர்களே சித்தர்கள். அதுவே காரண தேகம் என்று பெயர். அப்போ எது காரண தேகம்? இந்த சுவாசத்தையும் இந்த மனதையும் உடலையும் இயக்குவதற்கு எது காரணமாக இருக்கிறது? ஜீவன் என்கின்ற உயிர். ஆகவே உயிர் இல்லாவிட்டால் இந்த மனம் வேலை செய்யுமா? உயிர் போச்சுன்னா எல்லாமே போச்சு. ஆனால் இந்த உயிரே நீ என்று எல்லோரும் அறியாமல் நினைத்து கொண்டிருப்பார்கள். அந்த உயிரும் நீ அல்ல. என்னடா புதுசாக இருக்குன்னு கேட்கிறாயா? இதைத்தான் எல்லாம் அல்ல திருமூலப் பெருமானும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மனமில்லாத பெருவாழ்வை நீ அறிய வேண்டுமென்றால் ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பிறப்பை அறக்க வேண்டுமென்றால், இறப்பை நீக்க வேண்டுமென்றால் இந்த நெறியை நீ அறிந்து கொள்ளுகின்றார். என்ன சொல்லுகிறார்? இக்காயம் நீக்கி இனியொரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகும் வழி நாடுமின் எக்காலம் இவ்வுடம்பு வந்தமக்கு ஆனதென்று அக்காலம் உண்ண அருள் பெறலாகுமே. இப்பொழுது இந்த மனித தேகம் எடுத்திருக்கிறோம். இதற்கு முன்ஜென்மத்திலே பன்றியாயிருந்தோமோ, நாயாயிருந்தோமோ, மரமாயிருந்தோமோ, செடியாயிருந்தோமோ, புல் பூடாக இருந்தோமோ அல்லது புழுவாக இருந்தோமோ யாருக்கு தெரியும்? தன் நிலையை தன்னை அறிய தனக்கொரு கேடிலை என்று தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவை என்றாரே. தன்னை அறிந்து கொண்டவனுக்கு ஆதியிலே இவனுக்கு எப்பொழுது இந்த உடல் எடுத்ததோ அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தெரியும். அப்படி ஒரு நிலையை நீ அறிந்து கொண்டால்தான் இந்த உயிர் என்பது யாது, நீ என்பது யாது, இந்த பிராணன் என்பது யாது, சுவாசம் என்பது யாது, மனம் என்பது யாது, இந்த 96 36 இந்த தத்துவம் என்பது யாரு உனக்கு அப்பத்தான் புரியும். ஆகவே மகா காரண தேகம் என்ற ஒன்று, அதுதான் இறைவனுடைய இறைநிலை அடைந்த இந்த உடலையும் உயிரையும் சேர்ப்பதும் பிரிப்பதும் எல்லா சித்து விளையாட்டையும் செய்யக்கூடிய மெய்ச்சித்தாகிய பரசிவம். ஆகவே இப்படி 5 உடல், ஸ்தூல உடல், சூட்சம உடல், காரிய உடல், காரண உடல், மகா காரண உடல் என்று 5 விதமான தேகம் கடவுள் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். வேறு யாருக்குமே எந்த உயிரினத்திற்கும் இல்லை. ஆக இந்த 5 வித தேகத்திற்கு உள்ளே 7 விதமான ஒளித்திரைகளை 72,000 நாடி நரம்புகளும் சேரக்கூடிய புருவமத்தியிலே கொடுத்திருக்கிறான். அந்த 7 திரைகளையும் குருவருள் வல்லபத்தாலே நீக்குகின்ற பொழுதுதான் நீ அங்கே இறைவனை காண முடியும். ஏனென்றால் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார்கள், உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி என்று. இந்த மனமானது எப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறதோ, எப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதுவரைக்கும் நீ கடவுள் என்னன்னு கூட அடிமுடி கூட பார்க்க முடியாதப்பா. உன்னுடைய மனமானது ஏதோ ஒரு தெய்வத்தின் மீது ஒன்றிய காரணத்தினாலே உனக்குள்ளே இருக்கும்படி பிராணசக்தியை அந்த உருவம் எடுத்து வரும். அதில் ஏமாந்து விடாதே. ஆகவே இந்த உரைமனம் கடந்த வெளியை கொண்டு போகிறதுக்கு பெயர்தான் சாகா கல்வி. அங்கு கொண்டு போவது மட்டுமல்ல, கொண்டு போய் இந்த மனமே உயிர் என்பதை அறிய வைக்கிற நெறிதான் காகபுஜண்ட நெறி. ஞானம் என்பதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அறியலாம் மனம்தானே உயிர்தானாகும், அண்டத்தில் சென்றிடவே முக்தியாகும். ஆகவே இங்கே புருவமத்தி எது என்ற ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்லுகிறார். பாரப்பா புருவமத்தி ஏதென்றாக்கால் பர பிரம்மம் ஆனதோர் அண்ட உச்சி. இதுவும் காகபுஜண்டர் ஞானம் என்பதிலே உள்ள பாடல். ஆகவே இந்த உடலுக்குள்ளே இருக்கும்படியான இந்த 5 நிலைகளையும் காட்டி மடமில்லாத நெறிக்கு கூட்டிச் செல்வதே காகபுஜண்டருடைய சாகா கல்வி உபதேசம். இப்போ பார்க்குறோம், உபதேசம் என்றால் என்ன? எத்தனை பேர் சாமி ஐயா எனக்கு உபதேசம் கொடு என்பார். உபதேசம் என்னன்னு கேட்டால் அது எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? அது எனக்கும்பார். ஆக உபதேசம் என்பது எது? தீட்சை என்பது எது? சித்தர்கள் எதை சொன்னாலும் ஏன் எதுக்கு எப்படி நீ கேட்டு வாங்கிக்கிட, அனுபவித்து வாங்கிக்கொள் என்கின்றார்கள். தீ என்பது மலம். மலம் என்பது என்ன என்று கேட்டால் நமக்கு நன்மைக்கு எதிராக இருப்பது மலம். இறைவனை அடைய ஒட்டாமல் இருப்பது மும்மலம், ஆணவம், கண்மம், மாயை.
இந்த மூன்றும் இருள் நிலையிலே இருக்கின்றது. இந்த தீயாகிய மலமாகிய இருளை எது நீக்குதோ அது தீட்சை. செய் என்றால் நீக்க வந்தது. ஆகவே அறியாமை என்னும் இருளை ஓட்டி அறிவுமயமான அன்புமயமான அருள்மயமான இறைவனை காட்டி உன்னையும் அந்த நிலைக்கு ஏற்றுது பார், அதற்கு பெயர்தான் தீட்சை. நம்முடைய தாய்மொழியாம் தமிழிலே அதற்கு உபதேசம் என்கின்றோம். தேசம்னா என்ன? ஒரு நாடு. இது எங்களுடைய பாரத தேசம், இது வங்காள தேசம், இது பாகிஸ்தான், இது சிங்கப்பூர், இது மலேசியா, இது அமெரிக்கா, இது ஜப்பான், எப்படி சொல்லுகிறோம். அப்போ அந்த நாட்டுக்கு போகிற பொழுது தான் அந்த நாட்டை பார்க்க முடியும். அதுபோல் தானாகிய தேசத்தை அடைவதற்கு எது உபகருவியாக இருக்கு அது உபதேசம். ஆகவே இந்த உபதேசத்தை எத்தனையோ வழியிலே உலகத்தில் எத்தனையோ பேர் காட்டுகிறார்கள். நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெய் தவநிலையாகிய சாகா கல்வியில் என்ன விசேஷம்? எதிலும் இல்லாத என்ன இங்கே அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதிலே தச தீட்சைகள் என்று 10 விதமான படிகள் உண்டு. ஆரம்ப நிலைகளிலே அவரவர் வணங்கக்கூடிய எந்த தெய்வமோ அந்த தெய்வம் சம்பந்தமான மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து அப்புறம் மெய்நிலையை காட்டுவோம், நீயே அறிந்து கொள்வாய். இது எப்படி என்று கேட்டால், ஒரு கிராமத்திலே ஒருவருக்கு ஒரே ஒரு குழந்தை, அதுவும் குழந்தையே இல்லாமல் 10 வருஷம் போகாத கோயிலுக்கெல்லாம் போய் பிறந்த குழந்தை. அது பிறப்பிலே கொஞ்சம் அறிவு இறையருளால் இருக்குது. அந்த குழந்தைக்கு 4-5 வயது ஆகிறது. அப்பொழுது அந்த குழந்தை, அப்பா அப்பா எனக்கு யானையை பார்க்கணும், யானையை பார்க்கணும், யானையை பார்க்கணும் என்று தொந்தரவு ஜாஸ்தி செய்யுது. யானை எப்படி இருக்கும் அப்பான்னு கேட்குது. அப்போ அந்த குழந்தைக்கு சொல்லுகிறார், யானைன்னா ரொம்ப பெருசாக கருப்பாக இருக்கும், அது மாதிரி பெரிய விலங்கு எதுவுமே இல்லை, அதுக்கு 4 கால் பெரிய தூண் மாதிரி இருக்கும், எந்த விலங்கும் இல்லாமல் இந்த பாரு இப்படி தும்பிக்கை ஒன்று இருக்கும் அப்படிலாம் சொல்லி கதை சொல்கிறாரு. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை விளையாட போய்விடுகிறது. அந்த குழந்தைக்கு ஒரு 7 வயதாய்த்து மீண்டும் ஞாபகம் வந்து அப்பா அப்பா அந்த யானையை பார்க்கன்னு கேட்கிற பொழுது, ஒரு படத்தை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற காரணத்தினாலே ஒரு வெள்ளை காகிதத்திலே மிக அழகாக யானை வரைந்து இதுதான் யானை என்று காட்டுகிறார். மன திருப்தி அடைந்து அந்த குழந்தை ஓடிவிட்டது. அப்புறம் 10 வயதாச்சு. அப்புறம் வீட்டிலே தொலைக்காட்சி பெட்டி இருக்குது. அதில் வந்து ஒரு படத்தில் ஏதோ ஒரு நல்ல நேரம் ஒரு படம் வச்சுவார். எம்ஜிஆர் வந்து ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா என்று பாடிக்கொண்டு யானையோட போகிறார். பையனை கூப்பிட்டு இங்கே வாப்பா தம்பி இங்கே வா என்று தன் குழந்தையை காட்டி அங்கே எம்ஜிஆர் ஓட்டிகிட்டே போகிறார். பாரு இதான் யானை, ஐயா யானை 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 என்கிறார். அப்புறம் அந்த குழந்தை பார்த்த சந்தோஷத்தில் போய்விடுகிறது. அதோடு போய்விடுகிறதா? இல்லை. அதற்கு அப்புறம் இவர் ஒரு அலுவல் வேலையாக சென்னையில் இருக்கும்படியான ஒரு கோயில், கபாலீஸ்வர் கோயில்னு வைத்துக் கொள்வோமே, அங்கே வருகிறார். தன் குழந்தையை கூட்டி வருகிறார். புதியதாக வீட்டிலே அவர் வீடு கட்டியதுனால கடன் தொல்லை, விவசாயம் சரியில்லை, பல கவலையில் அவர் அந்த கவலையெல்லாம் நினச்சிக்கிட்டு சில பேர் கோயிலுக்கு வருகிறார். நிறைய பேர் செய்கிற தவறு என்ன கேட்டால், வீட்டில் இருக்கும்போது கோயில் நினச்சி பார்ப்போம் சாமியை கும்பிட வேண்டும் என்று. கோயிலுக்கு போனால் ஊரில் இருக்க கவலையெல்லாம் வரும். அப்போ தன்னையும் மறந்துடுவான், தன்னை அறிவு நிலையை மறந்துவிடும். ஆகவே இறைவனிடத்தில் செல்கிற போது இறைவனை மட்டும்தான் நினைக்கணும். இவர் நினைக்காமல் இந்த பழைய கடன் கஷ்டத்திலையும் விவசாயம் இல்லைன்னு கருதி கொண்டே போகிறார். குறுக்கே அவன் கண்ணு முன்னாடியே யானை போது அவன் கண்ணை பார்க்கவில்லை. ஆனால் அவன் கூட்டி வந்த குழந்தை அப்பாப்பா அங்கே பாருங்க யானை, அங்கே பாருங்க யானை என்று இந்த குழந்தையே அந்த தந்தைக்கு யானையை காட்டுவது போல் இந்த தச தீட்சையிலே 9 தீட்சைகளிலும் யானையை ஊமானப்படுத்தி எப்படி ஆரம்பத்திலே சைகையிலே காட்டி, அப்புறம் வரைந்து காட்டி, அப்புறம் ஓடுகின்ற பரத்திலே இப்படி 3 நிலையிலே காட்டிய பொழுது 4வது நிலையிலே அதே குழந்தையை தந்தைக்கு காட்டுவது போல 9 விதமான தீட்சையிலே காட்டி காட்டி வருகின்ற பொழுது 10வது தீட்சையிலே தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுவான். அப்படிப்பட்ட மகா சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த தீட்சை. சரி, இந்த ஏற்கனவே 5 விதமான உடம்பை சொன்னோம். இந்த கருவிகள் இருக்கின்றது. மாணிக்க வாசக பெருமான் அழகாக சொல்லுகிறார், ஆண்டவன் எதுக்குடா இந்த கண்ணு காதெல்லாம் கொடுத்தார் என்றால், இறைவனை புறத்தில் உணர்ந்து கொண்டு அகத்தில் நெக்குருகி எல்லாமல்ல இறைவனை உணர்வதற்கு. ஆனால் இந்த புலன்கள் விடுதா? என்ன சொல்லுகிறார்?
மாறி நின்று என்னை மயக்கும் வஞ்ச புலனைந்து. இறைவா, நான் உன்னை நோக்கி வருவதற்காக இந்த பஞ்சேந்திரியங்கள் எனக்கு கொடுத்தாயே, 5 புலனை கொடுத்தாயே, ஆனால் என்னை மாறி நின்று மயக்குதையா என்று சொல்லி அப்புறம் அடைத்த வழியை சொல்லுகிறார். ஆகவே புறத்திலே தான் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிற வரை இது தன்னை உணர முடியாது. இப்போ சாதாரணமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்றால் ஒரு ஜெனரேட்டரிலே மின்சாதனத்தை உற்பத்தி செய்யக்கூடிய, மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஜெனரேட்டர்லேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கரண்ட் போய்கிட்டே இருக்கு. அப்போ போய்கிட்டே இருக்கிற என்ன இருக்கும், அது சூடாகவே இருக்கும். எப்பொழுது அங்கே லோடு சக்தி எடுக்கவில்லையோ அல்லது எப்பொழுது டிரான்ஸ்ஃபார்மர் எப்போ நிறுத்தி வைக்கிறோமோ, ஆஃப் செய்கிறோமோ, அப்போ சூடு இருக்காது, அப்போது ஒரு குளிர்மை உண்டாகும். அதுபோல் இந்த புலன்கள் எல்லாம் வெளியே போய்கிட்டு இருப்பார். கண்ணு வெளியே பார்க்குது, காது வெளியே கேட்குது, மூக்கு சுவாசிக்குது, வாய் சும்மா இருக்குதா? எல்லாத்தையும் 2ஆக படித்த கடவுள் வாயை மட்டும் 1ஆக படித்த எதுக்கு? கொஞ்சமாக பேசணுங்கிறதுக்காக. ஆனால் இது பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு இடத்துல தமாசாக சொல்லுவார்கள், ஒருத்தர் மனைவி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கார் எப்படிப்பட்ட பேச்சாளர் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது பக்கத்து வீட்டுக்கார அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கிறார்கள். அப்போ பக்கத்து வீட்டுக்கு ஒரு பேச்சாளர் மனைவி அவங்க அப்படி என்று ஒரு பொறாமையை பார்க்கிறார்கள். என்ன பெருசாக பேசுவார்? அந்த எதிர் வீட்டு அம்மா கேட்கிற பொழுது இந்த அம்மா சொல்லுகிறார், ஒரு பொருளை கொடுத்தால் யாருக்கும் அலுப்பு தட்டாத மாதிரி 1 மணி நேரம் எங்கள் வீட்டுக்கார் பேசுவார், ரொம்ப பெரிய புலமை வாய்ந்தவர் என்று சொன்னார். அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருந்த, வெளியூரில் வந்திருந்த பேச்சாளர் மனைவி சொன்னார், இது என்னம்மா பெருசு, உங்கள் வீட்டுக்காருக்கு தலைப்பு கொடுத்து 1 மணி நேரம் பேசுவார், எங்கள் வீட்டுக்கார் ஒரு தலைப்பும் வேண்டாம், சம்மந்தம் இல்லாமல் 1 மணி நேரம் பேசுவார்னு. ஆக குறைவாக பேச வேண்டும், நல்லவற்றை பேச வேண்டுங்கிறதுக்கு தான், கொஞ்சமாக சாப்பிடணுங்கிறதுக்காகத்தான் ஒரே ஒரு வாயை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் உண்ணுவதும் அதிகம், பேசுவதும் அதிகம். இப்படி வெளியே போகக்கூடிய புலன்கள் எல்லாம் நிற்கிற பொழுது ஒரு குளிர்ந்த தன்மை, டிரான்ஸ்ஃபார்மர் குளிர்ந்த மாதிரி ஏற்படுது. ஆனால் அப்படி நின்று போன வெளிநோக்கி ஓடுகின்ற அந்த புலன்கள் எல்லாம் குருமுகாந்தரமாய் அகம் நோக்கி திருப்புகின்ற பொழுது இந்த புலன்கள் எல்லாம் போய் இடத்துல ஒடுங்கும். அப்படி ஓடுகின்ற பொழுது ஒரு ஒளி தோன்றும். அந்த ஒளிக்கு பெயர் இந்திரிய ஒளி என்று பெயர். இந்திரிய ஒளி என்ன? இந்திரியங்களால் ஏற்பட்ட ஒளி. அது எப்படி இருக்கும்? வானத்தில் நட்சத்திரத்தை பார்க்கிறது போல் நட்சத்திரம் மாதிரி பிரகாசமாக இருக்கும். ஆகவே இதற்கு இந்திரிய ஒளி என்றும் நட்சத்திர ஒளி என்றும் பெயர். இப்படியே இந்த வெளியே போன புலன்கள் எல்லாம் குருமுகாந்தரமாய் மனத்திலே சென்று ஒடுங்குகின்றது. அப்படி மனத்திலே ஒடுங்குகின்ற பொழுது மனம் கற்பனை உலகம், கனவு உலகம், அறியாமையிலே மயங்குகின்ற அறிவுலகம், இப்படி சிந்தனையெல்லாம் விட்டு ஏகமுகமாய் சிந்திக்க வேண்டும். அது என்ன ஏகமுகம்? இப்போ சாதாரணமாக சொல்லுகிறோம், மனதில் எத்தனையோ நினைக்கிறோம். பலவற்றை நினைக்கும் பொழுது அதுக்கு பேர் சந்தை என்று பெயர். பலவற்றை மனமானது நினைக்காமல் ஒன்றையே நினைத்தால் அதற்கு பெயர் சிந்தை என்று பெயர். இந்த புலன்கள் எல்லாம் அடங்கிய பொழுதும் தான் ஏற்கனவே எதிலே ஒன்று லயித்திருப்பான். ஒரு பெரிய பணம் பொருள் சேர்க்க நினச்சிருப்பான், பண சம்பந்தமான கனவு, கோடீஸ்வரம் மாதிரி கனவு வரும். ஒரு விடிஞ்சு பார்த்தா அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு அது வச்சுங்க, அது வேறு விஷயம். அதுபோல் ஒரு அழகான பெண்ணையை நினைத்திருப்பான், அந்த பெண்ணு கனவுல வந்துடும். இப்படி மனம் ஒடுங்கிய பொழுதும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. இது மாதிரி தான் எத்தனையோ பேர் தியானம் நெறி இருக்கிறது. அப்படியே குரட்டை விட்டு தூங்கிட்டு ஒன்று இருப்பான், கேட்டால் நான் அப்படியே சமாதி நிலையில் இருக்கம்மா, அறியாமை. ஆகவே வெளிநோக்கி போகின்ற அந்த புலன்களை ஒடுக்கி மனதிலே லயமாக்கி அந்த மனமானதும் ஓடாமல் ஒரு நிலைப்படுத்த வேண்டும். அதுதான் தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. ஏன் கேட்கிறார்? ஐந்தலை பாம்பாட்டுகின்றார் வெண்ணிலாவே, அவர் ஆடும் வகை எப்படியோ வெண்ணிலாவே. இந்த வெண்ணிலவு என்று ஏன் குறிப்பிட்டார் என்றால், இந்த மனமானது சுவாசம் என்கின்ற உதித்த இடத்திலே சென்று ஒடுங்குகிற பொழுது
பௌர்ணமி நிலவு எப்படி இருக்கும் அது போன்ற ஜோதி தோன்றும். அந்த நிலவு போன்ற ஜோதி தோன்றும். இதற்கு மதிப்பிரகாசம் என்றும் மனப்பிரகாசம் என்றும் நிலவு பிரகாசம் என்றும் பெயர். அப்படிப்பட்ட ஒளிநிலையை பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன தோன்றும்? 5 விதமான ஒளிகள் தோன்றும். இந்த புலன்கள் ஒளி. அப்போ அதன் வழியே செல்லுகின்ற பொழுது உன் புலன்கள் என்னவற்றை விரும்பியதோ அது சம்பந்தமான கனவை காட்டி உன்னை ஏமாற்றிவிடும். ஆகவே அதை கடந்து பௌர்ணமி நிலவு என்ற மதி என்கின்ற ஒளியை பார்ப்பதற்கு குரு காட்ட வேண்டும். சரி, இப்போ மனம் ஒடுங்கி ஏக சிந்தையாகிவிட்டது. அதைத்தான் என்ன சொல்லுகின்றார்? அழகாக திருமந்திரத்திலே திருமூலப் பெருமான் சொல்லுகின்றார், சிந்தையதென்ன சிவன் என்ன வேறில்லை, சிந்தையின் உள்ளே சிவமும் வெளிப்படும், சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு சிந்தையினுள்ளே சிவன் இருந்தானன்றே. ஆகவே ஏகமுகமாக சிந்தனை வந்த பொழுதும் நீ பெரிதாக ஒன்றும் சாதித்து விட முடியாது. அப்படி ஏக சிந்தனையாக்கியதை குருமுகாந்திரத்தால் சித்தனால் அறிந்து கொண்டு அழுது தொழுது மெய் வாசியை அறிந்து கொண்ட பொழுது நீ அங்கே சிவகதியா மெய்கதியினாலே சிவனை அறிந்து கொள்ளலாம். அப்போ அங்கே மேலே போகின்ற பொழுது இப்படி அசைந்த சுவாசமும் நின்று போச்சு, மனசு நின்று போச்சு. அப்போ மேலே போய் பிராணனும் நிற்கின்றது. அப்பொழுது தோன்றுகின்ற ஒளியே என்ன ஒளி என்று பார்க்கின்ற பொழுது சூரிய பிரகாசம். ஆகவே இவை எல்லாவற்றும் இயங்குவதற்கு காரணமாகிய ஆத்மாவின் மேல்நிலையாகிய அதீத நிலையாகிய அக்னி பிளம்பாக தோன்றும்படிய மகா காரண உடல் இருக்கிறதே, அந்த நிலையில் இருக்கிற பொழுதுதான் இந்த உலகிலே இருக்கும்படியான பஞ்சபூதங்கள் எது, அந்த அகத்திலே இருக்கும்படியான பஞ்சபூதங்கள் எது என்பதையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு பஞ்சபூதங்களிலும் இந்த பஞ்சபூத கூறுகள் எப்படி சேருகின்றன பெறுகின்றன என்பதை தெரிந்து கொண்டு எல்லா இரகசியங்களையும் அறிவின் அதீத மெய்ஞான நிலையிலே கண்டுகொண்ட காரணத்தினாலே மரணமில்லாமல் இருக்கலாம், வேண்டிய வரங்களை எல்லாம் பெறலாம். இப்படிப்பட்ட அதீத ஒளி இருக்கின்றதே, இந்த ஒளியை எல்லாம் முதலாக உனக்கு தொட்டு தீட்சை கொடுக்கின்ற பொழுதே அந்த ஜோதியை ஆன்ம மெய் அறிவு ஜோதியை உனக்குள்ளே காட்டுகின்றது. வேறு எந்த உபதேசத்திலையும் உலகில் எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. அப்படி பார்க்கின்ற பொழுது நீ பார்க்கும்படியான அந்த ஜோதி அருட்பெரும் ஜோதி இருக்கிறதே, அந்த ஜோதியை பார்ப்பதற்காகத்தான் அல்லும் பகலும் பல இடங்களெல்லாம் திரிந்து அலைந்த பொழுதும் காணாததை மனம் உருகி அந்த குருவல்லவத்தால் அறிந்து கொண்டவர்கள்தான் ஒவ்வொரு சித்தர்களும். அப்படி அந்த சித்தர்கள் காட்டிய மெய் நெறியை காட்டுவதே இந்த மரணமில்லாத பெருவாழ்வு. அப்படி முதல் தீட்சையிலே அந்த அருட்பெரும் ஜோதியை காட்டி அவரவர் வணங்கும்படியான தெய்வநிலை உபதேசங்களை காட்டி முன்பு சொன்ன யானை கதையைப் போல பின்பு மெய்யான வாசி நிலையை காட்டுவதே நம்முடைய தீட்சை. முதல் 4 தீட்சை வரைக்கும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமய வழிபாடுகளிலே கொண்டு சென்று கடைசியில் யானை எது என்று கேட்டவன் தானாகவே காட்டியது போல முடிவு நிலை தசநிலையை காட்டும்படியான அற்புத தீட்சி இது. இந்த வாசி என்பது என்ன? வாசி வாசி என்றுரைத்தார் வெண்ணிலாவே, அந்த வாசி என்ன பேசு கண்டாய் வெண்ணிலாவே. நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், நான் வாசியில் வாங்கியிருக்கிறேன், நான் பிரம்ம வித்தை கற்றிருக்கிறேன் என்று மூச்சை மேலெங்கிலே இழுத்து கொண்டிருப்பார். இப்படி மூச்சை மேலெங்கிலே இழுப்பதா வாசி? அது அவரவர்கள் செய்த பாவம். ஆகவே வா என்கின்ற எழுத்தானது நம்முடைய கண்டத்தின் உச்சியிலே அண்ணாவுக்கு கீழே இருக்கும்படியான அதீதமான காற்றினை குறிப்பது. சி என்பது உச்சியிலே இருக்கும்படியான சுத்த அக்கினியை குறிப்பது. நம்முடைய உடம்பிலே நம்முடைய உடலிலே 5 விதமான அக்கினி உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. முதலிலே உள்ளது மூலாக்கினி என்று பெயர். மூலாக்கினி என்றால் இந்த உடலிலே உயிர் நிலைத்திருப்பதற்கு எது காரணமோ அது மூலாக்கினி. சாதாரண ஒருத்தர் பேசும்போது கேட்போம், ஏண்டா உனக்கு சூடு சொரணை இல்லை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு கேட்பார். அப்போ இந்த உடலிலே உயிருக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால் இந்த சூடு தான். சித்தர்கள் சீவசமாதி அடைந்து
இந்த ஜீவ சமாதியிலிருந்து நிர்வகல்ப சமாதி, கற்ப சமாதி, ஜோதி, இப்படி பல நிலை இருக்கிறது. ஜீவ சமாதி அடைந்தான் என்பதற்கு செத்து போய் வைக்கிறதா ஜீவ சமாதி? அது அல்ல. சில பேர் பார்த்திருப்போம், ஒரு ஆள் பேர் இறந்து போயிருப்பார், அடுத்த நாள் பத்திரிகையில் விளம்பரம் கொடுப்பான், அவர் செத்து போனது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவர் கருணையினாலே எங்கள் தந்தையான சிவபாதம் அவர்கள் சிவனடியை அடைந்து விட்டார் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோன்னு போடுவான். அப்போ சிவனடியை அடைவது, சிவன் அருளை அடைவது வருத்தத்தை தரக்கூடியதா? எவ்வளோ அறிவீனம்! ஆகவே அப்படி இல்லாமல் மரணமில்லாத அந்த பெருவாழ்வாகிய சிவகதியாகிய அந்த வாசியை காட்டக்கூடிய நிலை இருக்கிறதே, அதுதான் அற்புதமான நிலை. இது சூட்சமம். இந்த உடலிலே கடவுள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகமாகிய அண்டத்திலே நாம் இன்று வரை விஞ்ஞான பூர்வமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களும் ஒவ்வொரு அனுபவங்களை எல்லாம் நமக்கு உள்ளேயே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் ஞானிகள் அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்று சொன்னார்கள். ஆகவே வாசி என்பது இந்த உள்ளே உச்சியிலே இருக்கக்கூடிய அக்னி இருக்கிறவர், அந்த அக்னி சேர்க்கறதுக்கு தான் பெயர். ஆகவே இந்த மூலாக்கினி என்பது இந்த உடலிலே உயிர் நிலைத்திருக்கிறது என்பதற்கு சாட்சியாக அல்லது இருப்பதற்கு எது காரணமோ அது மூலாக்கினி. இது உடலெங்கும் பரவி இருந்தாலும் நம்முடைய முதுகுத்தண்டிலே 18 விதமான முடிச்சு உண்டு. அதுதான் அந்த ஐயப்பன் கோவிலே 18 படி. இதன் வழியாக மேலே ஏறி போய் அங்கே விந்துவானது. விந்து என்றால் இந்த வெளியே தெரியக்கூடிய சுக்கிலமா? அது அல்ல. இந்த ஒளியானது நம்முடைய புருவ மத்தியாகி எல்லா நாடி நரம்புகளும் சேர்கின்ற இடத்திலே அங்கே பெறுகிற பொழுது அங்கே மணியாக உருண்டு சூரிய பிரகாசமாக இருக்கிறது. அதுவே மணிகண்டம். ஆக இப்படி கீழே இருக்கக்கூடிய அந்த குண்டலி சக்தியாகி அந்த மூலாக்கினி இருக்கிறதே, அது மேலாகிய உச்சிலே சிரசிலே இருக்கும்படியான சிவனான ஞானாக்கினி என்று சொல்லக்கூடியது கூட மெய் அறிவு கூட இது போய் சேர்கிற பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய மெய் அறிவு உன்னுடைய உடலிலே ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் ஐக்கியமாகி இந்த உலகத்தில் இருக்க எல்லா அறிவையும் உனக்கு கொடுக்கும். சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மூளையிலே அணுத்திசுக்கள் உண்டு. அதில் 95% அறிவு வேலை செய்யாமல் இருக்கிறது. ஒருவன் ஏதோ ஒரு துறையிலே அறிவு பெற்றிருக்கின்ற பொழுது ஒரு 10%, 20 வேலை செய்யும், முழுதும் மற்ற 80 வேலை செய்யாமல் இருக்கும். ஆனால் சித்த நெறியிலே நீ முயலுகின்ற பொழுது ஒவ்வொரு அணுவும் அறிவு நிலையை பெற்று நீ சர்வ அறிவுகளையும் பெறக்கூடியதை தரக்கூடியதுதான் இந்த சாகாத கல்வி. அப்படி மேலே இந்த மூலாக்கினி சேராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? 3 தடையாக இருக்குது. அதுதான் மும்மலம்: கோபாக்கினி, காமாக்கினி, தாபாக்கினி. இந்த கோபம், சில பேர் ஞான நிலையிலே மேலே ஏறி வருவார்கள். சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, யோகியாக இருந்தாலும் சரி, வருகிற பொழுது கொஞ்சம் சில அற்ப சித்தியில் அடைந்தவனுக்கு கோபம் வரும். இந்த கோபத்தினால் என்ன ஆகும்? கோபத்துக்கு என்ன ஒரு பெரியதுன்னா, வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், காம உட்பகைவனும் கோபவென் கொடியனும் கனலோப முழு மூடனும். இந்த கோபம் என்னென்னா, மற்றதெல்லாம் எதிரியை அழிச்சு தான் இவனை அழிக்கும். ஆனால் இந்த கோபம் அந்த அசுத்தாக்கினி அதிகமாக பெருக்கி இவனுடைய குண்டலி சக்தியும் போய் இவனுடைய இதயம், நுரையீரல், மற்ற கருவியெல்லாம் வேக வைத்து சீக்கிரம் சாவுக்கு கொண்டு போயிடும். ஆகவே யோகிக்கும் கோபம் கூடாது. சரி, நீ இந்த கோபத்தை நீ அடக்கி விட்டாய், இன்னும் மேலே ஏறுகின்ற பொழுது காமம் இவனை கீழே தள்ளிவிடும். அப்படி காமத்தையும் அடக்கி கோபத்தையும் அடக்கி விட்டால் தாபம், தனக்கு இல்லை அவனுக்கு கிடச்சி போச்சு, அவன் அப்படி ஆகிட்டு இப்படி, இந்த 3 விதம் உன்னை கீழே தள்ளும். இந்த 3ஐ நீக்கி மூலாக்கினி ஞானாக்கினியோடு சேருகிற பொழுதுதான் அந்த சிவ சிந்தனை என்கின்ற அன்பு நிலையை நீ அடைய முடியும். அப்படி அடைவதற்கான பயிற்சி தான் வாசி. இந்த காகபுஜண்டர் வழியிலே வந்த இந்த வாசியின் சிறப்பு என்ன என்று கேட்டால், விஞ்ஞான பூர்வமாக சுருக்கமாக சொல்லி கடைசியாக உங்களுக்கு முடிக்கிறேன். நம்முடைய நாசியின் வழியாக உள்ளும் புறமும் காற்று சென்று கொண்டு வந்து இருக்கிறது. உச்சியில் 72,000 நாடி நரம்புகளும் சேரு இடத்தில் வருகின்ற அதீத ஒளியினாலே நுரையீரலிலே இந்த காற்றான சுத்திகரிக்கப்பட்டு பிராணனாக உட்செல்லுகிறது. நம்முடைய வயிற்றிலே அபானன் என்கின்ற ஒரு காற்று இருக்கிறது. இது சாப்பிட்ட சாப்பாட்டை எல்லாம் செரிக்க வைப்பதற்காக. இந்த அபானன் என்பது ஒரு மின்னோட்டத்திலே நெகட்டிவ் சார்ஜ்னு வைத்து கொள்ளுவோம், அதாவது எதிர் மின்சாரம்.
நாம் சுவாசிக்கின்ற பிராணனானது பாசிட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ், அதாவது நேர்மின் வச்சுக்குவோம். இந்த கார்பன் என்று சொல்லும்படியான இந்த வயிற்றில் இருக்கும்படி அந்த கார்பன் கூட சரியாக சொல்ல முடியாது, சரியான ஆங்கில வார்த்தை இல்லை, அபான வாயு என்று பெயர். அந்த கார்பன் கூட சேர்ந்த ஒன்று. இந்த பிராணவாயுக்கும் ஆக்சிஜன் சொல்லிடுவோம், அதுவும் கிடையாது. அது உற்பத்தி பண்ண எது காரணமாக இருக்கோ அது. ஆகவே இந்த உச்சியில் இருக்கும்படியான பிராணனையும் வயிற்றில் இருக்கும்படியான அபானனாகிய இரண்டையும் ஒன்றாக ஒரு பயிற்சியின் மூலமாக சேர்த்து ஒரு ரசாயன கிரியை உண்டு பண்ணி அந்த ஒரு பயிற்சி முறையின் மூலமாக அப்படி வயிற்றிலிருந்து வேகமாக அண்ணாக்கின் வழியாக கொண்டு வந்து இந்த பயிற்சியினாலே அங்கே அண்ணாக்கிலே இந்த காற்றான இரண்டும் கலந்த ரசாயன வேதியியல் மாற்றத்தினாலே கலந்த காற்றான் நினைவினாலே அண்ணாக்கிலே அழுத்த அங்கே இருக்கும்படியான கபங்களை எல்லாம் இறக்கி உச்சியில் இருக்கும்படியான அனைத்து கபங்களையும் நீக்கி அந்த மயிர்பாலம் என்றும் நெருப்பாறு என்று சொல்லும்படியான புருவ மத்தியிலிருந்து உச்சிக்கு மேலாக செல்லக்கூடிய வழியை திறந்து இறை அருளை, இறைநிலையை, சாகா கல்வியை காட்டக்கூடியதே இந்த தீட்சை. இந்த தச தீட்சையிலே புருவமத்தி என்று சொல்லக்கூடிய சிற்சபையிலும் நம்முடைய பிடரி என்று சொல்லக்கூடிய முகுளமும் தண்டுவடம் சேரக்கூடிய அந்த பொற்சபையும் உச்சியாகிய ஞான சபை இந்த அகார உகார மகாரம் மூன்றையும் ஒன்று சேர்த்து மரணமிலா பெருவாழ்வை தரக்கூடியது இந்த சித்து. அதாவது உயிரோடு இருக்கும் பொழுது மரணம் என்ன என்கின்றதை பயிற்சியினாலே காட்டி மரணத்தை வெல்லுவதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சுலபமான வித்தையே வாசியோகம் என்பது ஆகும். இந்த பயிற்சியினாலே அபான பிராணனை ஒன்றாகச் சேர்த்து புருவமத்திலே தோன்றும்படியான ஒளியினாலே கபக்குற்றங்கள் நீங்கி எப்படி மரணம் வருகிறது என்பதை பயிற்சியிலே காட்டுகிற பொழுது புருவமத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்தானது மேல் நோக்கி உச்சியை நோக்கி போகும். சாதாரணமாக மனிதனுக்கு இறக்கின்ற பொழுது தனஞ்சேன் என்கின்ற வாயு உடம்பை விட்டு நீங்கி உடம்பை வெடிக்கை செய்து அவனவன் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி உடற்கரி வழியாக உயிர் வெளியேறும். எப்படி வெளியேறுகிறது? பிட்யூட்டி சுரப்பி என்று சொல்லுகிற அந்த சுரப்பிக்கு மேலே ஒன்று உண்டு, விஞ்ஞானத்தில் இல்லாத ஒரு இடம். இந்த பிட்யூட்டி சுரப்பியும் இயங்குவதற்கு அங்கே ஒரு நாளமில்லா சுரப்பி உண்டு. அந்த நாளமில்லா சுரப்பியின் மத்தியில் இருக்கிறோமே, அதுதான் நாம். ஆகவே அந்த இடத்திலே புருவமத்தில் இருக்கும்படியான உயிரணு மேல் நோக்கி செல்லுகின்ற பொழுது அங்கே தாமரை இதழ் போன்ற இதற்குள்ளே செல்லுகின்ற பொழுது அங்கே இழுக்கப்பட்டு உயிரானது பிரிந்துவிடும். ஆனால் நாம் இந்த யோக சாகா கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய வழியிலே புருவமத்தி என்ற சிற்சபையும் பிடரில் இருக்கும்படியான பொற்சபையும் உச்சியாகிய ஞானசபையும் திறப்பதற்கு வழியை காட்டி அப்படி அணு மேல் நோக்கி செல்லுகின்ற பொழுது இந்த பயிற்சியின் வழியாக நெகிழ்ச்சியினாலே பிடரிக்கு இறங்கி அங்கே ஒரு அதீதமான வேகமான ஒரு சுழற்சியை ஜோதி காட்சி உண்டு பண்ணி ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் உட்புகுந்து இச்சை செயலையும் அனிச்சை செயலையும் காட்டி எல்லா வல்லபத்தையும் காட்டி மரணத்தை நீக்கக்கூடிய வழியை காட்டும். இதைத்தான் எல்லாமல்ல தக்கலை பீரப்பா அவர்கள் ஒரு பாடலிலே தெளிவாக இந்த சூட்சமத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாலது வெண்மை எங்கும் பரந்தனம் ரசூல் பாதம், நாலது மௌத்துக்கு அப்பால் நடுவில் நின்றிலங்கும் ஜோதி. பாலை விட்டு எப்படி வெண்மை நிறம் பிரிந்திருக்க முடியாது, அதுபோல இந்த உலகம் எல்லாவற்றிலும் கடவுள் நிறைந்திருக்கிறார். ஆனால் மௌத்து என்கின்ற மரணம் வருகின்ற பொழுது அதை நீ உணர்ந்து கொண்டு அந்த ஜோதி அறிந்து கொள்ள முடியும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே கடைசியாக ஞானம் என்பது என்ற பாடலை, புஜண்டர் பாடலை உங்கள் சிந்தனைக்கு விட்டு இந்த மெய்யான வழியை கேட்டதோடு மட்டுமல்லாமல் சிந்தித்து சிந்தனை சீர்தூக்கி பார்க்க வேண்டுகிறேன். இந்த வாசி பயிற்சியை செய்வதனால் என்ன ஒரு பலன் என்கின்ற பொழுது விஞ்ஞான பூர்வமான பலன். இந்த சாதாரணமாக ஒருவர் தூங்குகிற பொழுது அதிகமான அளவு சுவாசம் வெளியேறி சீக்கிரம் செத்து போய்விடுகிறான். இந்த பயிற்சியை செய்து பழகி வர வர அவர் உறங்கிக் கொண்டிருந்தாலும் சுவாசமானது ஒரு எல்லைக்குள் கட்டுப்பட்டு அந்த சுவாச அங்குலம் குறைந்து ஒருவன் தவம் செய்கிற பொழுது எப்படி மனமும் சுவாசமும் அடங்கியிருக்குமோ அப்படியே தூங்குகின்ற பொழுதும் இருக்கும். இதை சோதனையிலே பார்த்து கொள்ளலாம். ஞானம் என்பதிலே காகபுஜண்டரின் பாட்டு,
பாரே நீ யோகமென்ற வழியைச் சொல்வேன், பத்தியடாக ஐம்புலனை பரத்தினூடே சீரொருவர் தெரியாமல் மதங்கள் பேசி திருவான உச்சியிலே சேராமர்த்தான் ஆரொருவன் ஆதாரம் வெவ்வேறென்றே அடுக்கடுக்காய் 12 தலங்கள் என்றே வீரப்பா பேசியது மெலிந்து போவான் விடமுண்ட அண்டமதை விரும்பி காணே. காணப்பா தலமெல்லாம் அண்ட உச்சி கமலமடா 18ஆம் கோட்டிற் சென்று பூனப்பா மனத்தையும் தான் பிசகொட்டாமற் பூட்டப்பா பிரம்மத்தில் புகுந்து என்னாலும் வீணப்பா மந்திரங்கள் ஒன்றுமில்லை, விதியில்லை மதியில்லை கெதியும் இல்லை, தோணப்பா தோணுமடா மனமொன்றான சுத்தமுடன் நீ இருந்து தவம் செய்வாயே. பாரப்பா பரபிரம்மம் ஒளியினாலே பத்தியே நரம்பு வழி பாயும்போது ஆரப்பா இரு கண்ணில் ஒளியதாகி அண்டமெல்லாம் ஏகமாய் தெரியலாச்சு. காரப்பா நரம்பென்ற விழுது வட்டம் கபாலத்தில் முக்கூராய் சுலுனையாச்சு. வீரப்பா காதுக்கும் நாக்குக்கும் தான் வெற்றி பெற உரைத்தேனே நன்றாய் கேளே. பாரப்பா புருவமத்தி ஏதென்றாக்கால் பரபிரம்மம் ஆனதோர் அண்ட உச்சி நேரடா முன் சொன்ன நரம்பு மத்தி நிலைத்ததடா சுலுனை என்று நினைவாய்ப்பாரு. பாரப்பா நாக்கையும் தான் அண்ணாக்கேற்றி பார்த்தனிலே பார்த்தவர்க்கு பலிதமில்லை. ஆரப்பா கண்வெடிக்கும் தேகம் போகும் அடயோகம் என்பார்கள் ஆகாதப்பா. சாரப்பா மனம் தனையும் அண்ணாக்கின் நேரே சார்ந்து மிக பார்க்கையிலே வாசிதானும் வீரப்பா மேலடங்கும் கீழ் நோக்காது வெட்டாத சக்கரத்தை அறியலாமே. மற்றொரு பாடல். அறியலாம் மனம்தானே உயிர்தானாகும், அண்டத்தில் சென்றிடவே முக்தியாகும், பரியேறிச் செவ்வாரியும் நடத்தலாகும், பஞ்சமா பாதகமும் பரந்தே போகும். ஆகவே இவ்வளவு தெளிவாகச் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மனிதனுக்கு இருக்கும்படியான 5 வித அவத்தைகளையும் நீக்கி மெய்ஞான நிலையை அடைந்து மெய்யான வாசி நெறியை உணர்ந்து அறிந்து உங்களுக்கு தேவையான உலக இன்பங்களையெல்லாம் துய்த்து நிறைவான செல்வத்தையும் அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் இந்த இகமாகிய பரவாழ்க்கையிலேயே பெற்று என்றும் மரணமில்லாமல் வாழ்வதற்கு காட்டக்கூடிய வழியே ஸ்ரீ காகபுஜண்டரின் வாசி யோகம். மெய்யான வாசி என்பதை இதற்கு மேல் வெளிச்சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. குருமுகாந்தரமாக அறிந்து கொண்டு சாக்கிர சொப்பன சுளுத்தி துரியாதித நிலைகளை கடந்த மெய்ஞான இறைநிலை அனுபவத்தை கடந்து 4448 வியாதிகளையும் நீக்கி 72,000 நாடி வழிகளின் வழியாக அன்பையும் அருளையும் பெருக்கி என்றும் சிரஞ்சீவியாக வாழக்கூடிய வாழ்க்கையை பெறுவதற்கு எல்லா சித்தர்களும் எம் தலைவனாம் சிவபெருமானாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் கருணையே வடிவான வள்ளல் ராமலிங்கப் பெருமானும் உங்களுக்கு அருள்வாராக.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி